இந்த 5 ஆண்டு காலம் சென்னையை நாசப்படுத்தி சின்ன பின்னமாக்கிட்டாங்க. 5 ஆண்டு காலம் அதுக்கு எல்லாம் ஒருத்தர் தான் காரணம். யாரு? சேகர் பாபு. அனுபவிக்கிறாங்க, அதுக்கு அனுபவிக்கிறாங்க. சேகர் பாபுன்னா பெரிய எக்ஸ்பர்ட், அவரு ஆளுமை மிக்கவர். அவருக்கு இந்த துறை அந்த துறை, சென்னையில் சிஎம்டிஏ எவ்வளவு செஞ்சிருக்கலாம், எவ்வளவு செஞ்சிருக்கலாம். இப்ப கூட ஒரு மேயர் இருக்கிறாங்க சென்னைக்கு. சென்னை மேயர்னா எவ்வளவு அதிகாரம் இருக்கு தெரியுமா? ஒரு மாநகராட்சி, அதாவது இந்தியாவில் 4 பெரிய மாநகராட்சியில் ஒரு மாநகராட்சி. நான் பல நாடுகளுக்கு போயிருக்கேன். லண்டனுடைய மேயர்னா அந்த நாட்டில் உள்ள பிரதமருக்கு நிகரானது. நியூயார்க் மேயர் என்று சொன்னால் அமெரிக்கா ஜனாதிபதிக்கு நிகரான அந்த அதிகாரம் வைக்கின்ற மேயர். நியூயார்க்ல இப்ப மம்தானின்னு ஒருத்தர் வந்திருக்கிறார். நிச்சயமா அவர் பிற்காலத்தில் வந்து ஜனாதிபதியாக கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பாரிஸ் மேயர் தான் பிற்காலத்தில் பிரான்ஸ் நகருக்கு அங்க வந்து பிரீமியரா வந்திருக்கிறாங்க. இப்படி எல்லாம் பல நகரத்தின் மேயர் அவ்வளவு அதிகாரம். இப்ப சென்னை மேயருக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா இந்த 5 ஆண்டு காலம் அந்த மேயரை செயல்பட விடல. நம்ம காட்சியெல்லாம் பார்த்துட்டு போனோம், தொங்கிட்டு எல்லாம் போறாங்க எல்லாம். இங்க இருக்கிற சேகர் பாபு அந்த மேயரை ஒரு சின்ன வேலை கூட அவர் என்னமோ அப்படி என்னையா அதெல்லாம், என்னையா கலாச்சாரம் அது? நீங்க யாரு? உங்களுக்கு எங்கிருந்து வந்தது அதெல்லாம்? ஆனா இதுல அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல. அது எடுக்காத காரணத்தால் தான் இன்னைக்கு சென்னை க்ளோஸ். இன்னைக்கும் சென்னையில் எவ்வளோ செய்யலாம். ஆனா சென்னை மக்கள் பத்தி நானும் சென்னையில் தான் இருக்கிறேன். ஆனா நான் இதுக்கு முன்னாடி டீனர்ல இருந்து இப்ப நான் அங்க அந்த பக்கம் போயிட்டேன். ஏன்னா இங்க சென்னையில் அது அவ்வளோ பொல்யூஷன்ல, தண்ணி பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை, போக்குவரத்து நெரிசல் இருந்து எல்லாம் இருக்கு. ஆனா செய்யலாம். நிறைய எங்க கிட்ட நிறைய வந்து சொல்யூஷன்ஸ் இருக்கு, தீர்வுகள் எங்க கிட்ட எவ்வளவு இருக்கு. இது சும்மா நாங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேச மாட்டோம். இது விஞ்ஞான முறையில ஆலோசனை செய்து ஆய்வுகள் நடத்தி தான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாங்கள் தீர்வு கொடுப்போம். விஞ்ஞான முறை, சயின்டிபிக் சொல்யூஷன்ஸ். அது யாரு வேணா கொடுப்போம் நம்ம. அதனால ஒரு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தாருங்கள். இந்த மாற்றம் வந்தது ஆக்சுவலா ஒரு பாசிட்டிவா தான் நான் பார்க்கிறேன். தேர்தலில் நம்மளும் ஒரு கூட்டணியில் போட்டிட்டோம். ஏன் நான் ஒரு பாசிட்டிவா பார்க்கிறேன்னா, இது தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு. அவங்களுக்கும் 60 ஆண்டு காலம் ஐயோ என்னப்பா இவங்க மாத்தி 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 அப்படின்னு அது ஒரு மனநிலையில ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி செய்தார்கள் தமிழ்நாட்டு மக்கள். பக்கத்து நாடுகள், இலங்கையில நினைச்சு பாருங்க, இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு புரட்சி பண்ணாங்க. ஆனால் அதுல அசம்பாவிதம் நடந்தது, வன்முறையெல்லாம் ஈடுபட்டு. ஆனாலும் ஒரு ஆட்சி மாற்றம் இலங்கையில நடைபெற்றது. நேபாள் அங்கேயும் பார்த்தா இளைஞர்கள் ஜென் ஜி அவங்க வந்து தெருவில் வந்து அங்க அத்தனை ஊழல் அங்க செய்த அந்த ஆட்சியை தூக்கி எறிந்து ஒரு புதிய ஆட்சியை கொண்டு வந்தார்கள். அங்கேயும் வன்முறை நடந்தது. பங்களாதேஷ்லயும் மிகப்பெரிய வன்முறை நடந்தது. ஆனாலும் அங்க இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று வன்முறையில் ஈடுபட்டு, ஆனாலும் ஒரு மாற்றம் வந்தது. இளைஞர்கள் நினைத்த ஒரு மாற்றம். தமிழ்நாட்டிலே அதே நிலையில் தான் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், அமைதியான ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்க. தேர்தல் ரீதியில, ஜனநாயக ரீதியில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். அதை நாம் மதிக்க வேண்டும், அதை உதாசனப்படுத்தக்கூடாது, அது அசிங்கமான முறையில் விமர்சனம் செய்யக்கூடாது. அது அவங்களுடைய உணர்வு. இது இவங்களுக்கு தெரியும், அவனுக்கு தெரியல, அவனுக்கு ஒன்னும் தெரியல. தெரியலன்னா தெரிஞ்சுக்க போறாங்க. நீங்க தானே அந்த இளைஞர்களை உலக காலமா இப்படி வச்சிருந்தீங்க, தெரியாம வச்சிருந்தீங்க. தெரிஞ்சுக்கிறாங்க, தெரியறது ஆர்வம் வந்திருக்குது, தெரிஞ்சுக்க போறாங்க. இதே இளைஞர்கள் இன்னைக்கு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த இளைஞர்கள் நாளை இப்ப இருக்கின்ற தமிழகத்தின் ஆட்சி சரியில்லை என்றால் அவர்கள் முதல்ல வீதியில நிற்பது அவங்க தான் நிக்க போறாங்க.
அதுவும் நடக்கும், தேவைப்பட்டால் நடக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.